ஒரு அழகான காட்டில் ஒரே மாதிரியாக இருந்த 2 புள்ளிமான்கள் வாழ்ந்து வந்தன. அவை இரண்டும் இணைப்பிரியாத நண்பர்கள். ஒரு நாள் திடீரென மழை பெய்தது. மழையால் அவைகளுக்கு விளையாட முடியவில்லை. மழை நின்றதும் இன்னும் மழை வருமா என்று தெரிந்து கொள்ள 2 மான்களும் வானத்தை நோக்கி பார்த்தன. அப்போது மேகங்களுக்குள் இருந்து சிரித்தபடி வெளிவந்தது சூரியன். மான்கள் சூரியனை பார்த்து, இன்னும் மழை வருமா என்று கேட்டன. அதற்கு சூரியன், நான் வந்துவிட்டேனே, இனி மழை எப்படி வரும் என்று சொல்லி சிரித்தது. சூரியன் சிரிப்பதைக் கண்ட ஒரு மான், எங்களை பார்த்து ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டது. அதற்கு சூரியன், நீங்கள் இருவரும் ஒரே மாதிரியாக இருக்கிறீர்கள், அதனால்தான் சிரிப்பு வந்தது என்றது. பிறகு சூரியன், உங்களில் யார் திறமையானவர்கள் என்று கேட்டது. அதற்கு மான்கள், நாங்கள் இருவருமே திறமையானவர்கள் என்று ஒரே குரலில் சொன்னன. அப்போது சூரியன் ஒரு போட்டி வைப்பதாக சொல்லி, அந்த மரத்தை யார் முதலில் தொடுகிறார்களோ அவர்களுக்கு பரிசு என்றது. பரிசு என்றதும் 2 மான்களும் ஓடின. ஆனால் மரத்தை தொடாமல் இரண்டும் மரத்தின் முன் நின்று கொண்டன. சூரியன் காரணம் கேட்டபோது ஒரு மான், நான் என் நண்பனுக்கு விட்டுக் கொடுத்தேன் என்றது. மற்ற மானும், நானும் என் நண்பனுக்கே விட்டுக் கொடுத்தேன் என்று சொன்னது. இதை கேட்ட சூரியன் மிகவும் மகிழ்ந்து, உங்கள் நட்பும் ஒற்றுமையும் மிகவும் அழகானது, நீங்கள் எப்போதும் இப்படியே இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசு ஒன்றினை அறிவித்தது. நீங்கள் வானவில் வரவேண்டும் என்று நினைக்கும் போதெல்லாம் கூப்பிட்டால் போதும் என்று சொல்லிவிட்டு சூரியன் விடைபெற்றது. அதன் பிறகு அந்த 2 புள்ளிமான்களும் தங்களுக்கு பிடித்த நேரங்களில் வானவிலை வரவழைத்து மகிழ்ச்சியாக ரசித்து வாழ்ந்தன.